இவங்க இந்த வருஷம் ஃபுல்லா எப்படி இருக்கணும்னா, கீப் சீக்ரெட் அப்படிங்கிறது தான். ரகசியத்தை காப்பாற்றுங்கள். அப்ப என்ன ரகசியம் அப்படின்னா, இவங்க சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தள்ளுவண்டியில இடியாப்பம் விக்கிறவரா கூட இருக்கலாம். ஆனாலும், அந்த இடியாப்பம் விக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் இல்லைங்களா? அந்த டெக்னிக் நான்லாம் இடியாப்பம் தானே விக்கிறேன். உங்களுக்கு வேணா அது சாதாரண தொழில். ஆனா, அந்த தொழில் கூட பண்ண முடியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லைங்களா? இருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து புதையல் மாதிரி தான் அது. ஸோ, தன்னுடைய வேலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்சியாரிட்டி, அவங்க ஒரு வேலைக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க இல்லையா? செய்யறக்கு அது. தன்னுடைய தொழில் ரகசியம், தன்னுடைய குடும்ப ரகசியம், தனக்கு வருமானம் வரக்கூடிய தன்மைக்கான இது எதையுமே இவங்க யார்ட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. அதேபோல மத்தவங்களுடைய சீக்ரெட்ன்னு இவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தா கூட, அதையும் ஃப்ளோல இவங்க யார்ட்டயும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ரகசியத்தை மட்டும் காப்பாற்றினால், இந்த 1 வருஷம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். வேணா இவங்க அடிப்படையில வந்து இவங்க ஹார்ட் ஒர்க்கரே கிடையாது. துலாம் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியுமோ, அதே அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியும். இவங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுக்கு கையில எடுத்துக்கிட்டாலே இவங்களுக்கு வளர்ச்சி உண்டு. ஸோ, இப்ப இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 6ல இருக்கிறவர் சனி. சனியோ தொழில்காரகன். ஸோ, இவங்களுக்கு 9ல இருக்கிற குரு இப்ப 10ஆம் வீட்டுக்கு வந்தா, கரெக்ட்டா இந்த 6ஆம் வீட்ல இருக்கிற சனிய பார்த்துருவாரு.